ஹே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ராபிக்கல் ஆப்பிள் பிளான்ட் வெரைட்டி தான் வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்சல் வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த பார்சல். இந்த பார்சல்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பிளான்ட் இருக்குது. ஆப்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் வெரைட்டி நிறையா வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோசெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பிள் வெரைட்டி தான் நம்ம வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிளான்ட் வெரைட்டி ஃப்ரூட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈல்டு வைக்கிறதுக்காக M9 ரோட் ஸ்டாக்கில் தான் இந்த பிளான்ட் வந்துட்டு கிராஃப்ட் வந்து பண்ணியிருக்கு. அதனால் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் எடுத்து ஃபுல் சாயிலோடு தான் வரும் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் எந்த சம்மர்லேயும் இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் நம்ம நடக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்துட்டு சாகாது. நல்லாவே வந்துட்டு நம்மளோட கிளைமேட்டில் வந்துட்டு க்ரோ ஆகும். பேர்வுட் பிளான்ட்லாம் கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு பிளான்ட்டை நட்டாலும் வந்துட்டு எதுவும் வந்துட்டு ஆகாது. பிளான்ட் வந்துட்டு பிக்கப் ஆகிக்கும். இப்போ நம்ம பார்சலில் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பார்சல் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 2 பின்னட் கார்கெட்டட் ஷீட்டில் தான் இந்த பேக்கிங் வந்துட்டு இருக்குது. நீட்டாக வந்துட்டு பேக்கிங் இருக்குது. பேக்கை நம்ம ரிசீவ் பண்ணியாச்சு, ஓப்பனும் பண்ணியாச்சு. இதுதான் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் டோசெட் ஆப்பிள் பிளான்ட் இது. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேக்கில் இருக்கக்கூடிய மண் வந்துட்டு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் டேப் இருக்குது, பாலித்தீன் ரோலிங் டேப். அதை வச்சு தான் இந்த க்ரோ பேக் வந்துட்டு பக்காவாக வந்துட்டு பேக்கிங் ஆகிருக்கு. அதனால் இதில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறதால 10 நாளைக்கு மேலே ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு காஞ்சிடாது. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு பேக்கிங்கில் வந்துட்டு பண்ணியிருக்கிறது. அந்த மாதிரி இந்த க்ரோ பேக்குக்குள்ளார இருக்க மண் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷேக் ஆகிட்டு லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக சுற்றிருக்கும். பேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும், எப்படி வந்துட்டு நம்ம பேக்கிங் பண்ணுமோ அதே மாதிரி வந்துட்டு இந்த பிளான்ட் வந்துடுச்சு. நம்ம ஓப்பனும் பண்ணியாச்சு. பிளான்ட்டை பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே ஹெல்த்தியாகவே பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இந்த பிளான்ட்டை வந்துட்டு நம்ம கிரவுண்டில் தான் வந்துட்டு நட போகிறோம். பாட்டில் ஆல்ரெடி நிறையா பிளான்ட்ஸ் வந்துட்டு க்ரோ ஆகிட்டுருக்கு. அதனால் இந்த பிளான்ட்டை நம்ம கிரவுண்டில் நட்டோன்னா வந்துட்டு M9 ரூட் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு ரூட் ஸ்டாக் வெரைட்டி. அதனால் நம்ம கிரவுண்டில் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த தான் வந்துட்டு நம்ம நடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பள்ளம் தோண்டி அதுக்கப்புறமேட்டு மண்ணை திரும்பி ஃபில் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த இடத்த தான் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நட போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் லைன் எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டாச்சு. இந்த பிளான்ட்டை க்ரோ பேக்லேருந்து எடுக்கக்குள்ளே ரொம்ப பார்த்து வந்துட்டு எடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான் பொறுத்த வரைக்கும். நம்ம ரூட்டை வந்துட்டு டேமேஜ் பண்ணாமல் அழகாக வந்துட்டு இந்த க்ரோ பேக்கை கிழிச்சி போட்டுட்டு, இல்லைனா வந்துட்டு இழுத்தாக வந்துட்டு லூஸாக இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். இல்லைனா வந்துட்டு நம்ம க்ரோ பேக்கை கிழிச்சி போட்டுட்டு அப்படியே வந்துட்டு எங்கே நடணுமோ அந்த இடத்த பிளான்ட்டை வச்சுட்டு லைட்டாக இந்த கேக் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, இது மறையிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மண்ணை நம்ம தள்ளிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது காஞ்சி போன இலைகள் நல்லா ட்ரை பண்ண வச்சு அதை வந்து யூஸ் பண்ணுவேன். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மக்கி போன கட்டைகளை வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது தொலும்புகள் கிடச்சிதுன்னா வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மல்லாட்டு தொலும்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறையா கொட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் மண்ணை போட்டு விட்ருக்கேன். இப்படி பண்ணுறதால இந்த பிளான்ட்டுக்கு நிறைய தண்ணி வந்துட்டு நம்ம ஊற்ற தேவையில்லை. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொட்டியிருக்கேன் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு மல்ச்சிங்காகவும் வந்துட்டு செயல்படும். அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணோட pH லெவலை வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணும். இதுதான் இதை பொறுத்த வரைக்கும். ஆப்பிள் பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா pH லெவல் அதையும் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு கன்சிடர் பண்ணுறதால தான் நம்ம இந்த மாதிரியான காஞ்சி போன இலைகள் அப்புறமேட்டு தொலும்பு இந்த மாதிரியான இதை நம்ம போட்டு பிளான்ட்டை வந்துட்டு நம்ம நட்டு விட்றோம். ட்ரிப்பில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதால மோட்ரு போட்டாவே போதும். தண்ணி வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஊற்றுற மாதிரி வந்துட்டு இந்த செட்டப் வந்துட்டு நம்ம வந்து வச்சுருக்கோம். அவ்வளோதான், இந்த ஃப்ரூட் பிளான்ட்டை வந்துட்டு நம்ம நட்டாச்சு. வரக்கூடிய நாட்களுக்கு இந்த பிளான்ட்டோட அப்டேட் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பிளான்ட்டை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்பிள் பிளான்ட் வெரைட்டியில் நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குது. அதில் டோசெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி வந்துட்டு நல்லாவே எல்லா இடத்தையும் வந்துட்டு பர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஃப்ரூட் நல்லாவே வச்சிட்ருக்கு. அதனால தான் இந்த பிளான்ட்டை பற்றி நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம். இந்த டோசெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பிள் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வெரைட்டி. எல்லா இடத்தையும் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரியான பிளான்ட் வெரைட்டி வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் தரேன். நன்றி.